தமிழக அரசியலும் சரி, திரையுலகிலுமே சரி, கடந்த சில மாதங்களாகவே அதிக அளவுல விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் உண்டென்றால், அதில் முதலமைச்சருடைய ஜோசப் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் இடையேயான விவாகரத்து வழக்கு தான். பல திருப்பங்களை கொண்டுள்ள இந்த முக்கிய வழக்கு இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2026 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. கடந்த 1999 ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று விஜய் சங்கீதா தம்பதியினருடைய திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. லண்டன்ல வசித்து வந்த தொழிலதிபருடைய மகளான சங்கீதா விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகையாக இருந்தாங்க. பின்னர் இரு வீட்டார் சம்மதத்துடன் இவங்களுடைய திருமணம் நடைபெற்றது. இவங்களுக்கு ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா அப்படின்னு 2 பிள்ளைகளுமே இருக்காங்க. இவங்களுடைய உறவுல கடந்த 2 ஆண்டுகளாகவே விரிசல் விழுந்ததாக கிசுகிசுக்கள் பேசப்பட்டது. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மாநாடு தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் அவருடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிரம்மாண்ட பதவியேற்பு விழா அப்படின்னு எதிலுமே சங்கீதா கலந்து கொள்ளல. இந்த சூழல தான் கடந்த பிப்ரவரி மாதமே விவாகரத்து விவகாரம் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் படிக்கட் வரை ஏறியது. செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றத்துல சங்கீதா தாக்கல் மனு பண்ணாங்க. சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தனக்கு விவாகரத்தும் நிரந்தர ஜீவானம்சமும் வேண்டும் அப்படின்னு கோரிக்கையுமே விடுத்தாங்க. சோ அதற்கான வழக்கு தான் தொடர்ந்து நடைபெற்று வருது. இன்று பாத்தீங்கன்னா இவங்களுடைய வழக்கு மீண்டும் வந்திருக்கா. சோ தற்போது இருவருமே நேர்ல ஆஜராகல. ஆகையால பாத்தீங்கன்னா இருவருக்குமே விவாகரத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு மாதிரி நீதிமன்றம் கருதுவதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் இடையில் மனம் மாறி உள்ளதாக செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. ஆகையால இருவருமே மீண்டும் இணைய உள்ளாங்க அப்படின்றது போலதான் சமீபத்தில் அவங்களுடைய மகனான ஜேசன் சஞ்சவர்கள் கூட பிரபல யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூமே கொடுத்திருந்தார். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.